ஒவ்வொரு ஊருக்குன்னு ஒரு அடையாளம் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி நான் சொல்ல போற ஊரோட அடையாளம் என்னன்னா இந்த கொய்யாப்பழ சந்தை தான். அது எங்கன்னு சொல்ற நம்ம சேனல்ல ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் இந்த ஆயக்குடியில இருக்க இந்த கொய்யாப்பழ சந்தையை தெரியாதவங்க இருக்கவே முடியாதுங்க. ஆயக்குடி அப்புறம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஊர்கள்ல சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களை விளையிற இந்த கொய்யாப்பழங்களை தமிழ்நாடு கடந்து இந்தியாவை தாண்டி இன்னைக்கு நிறைய வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்காமா. இந்த சந்தையில அதிகபட்சமா பனாரஸ், லக்னோ வகையான கொய்யாப்பழங்களை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இங்க என்ன ஸ்பெஷல்னா வியாபாரிகள் அவங்க கொண்டு வர பழங்களுக்கு நேரடியா விலை பேசி விக்கிறாங்க. கொய்யா பழங்களை முதல் தரம், இரண்டாவது தரம்னு பிரிச்சு முதல் தரமான பழங்களை சேல் பண்றதுக்கு ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் லைட்டா கனிஞ்ச பழம், அடிபட்ட பழம்லாம் ரெண்டாவது தரம்னு பிரிச்சு ஜூஸ் போடுறதுக்கு அனுப்பிடுறாங்க. என்னதான் இங்க 365 நாள் கொய்யா பழம் கிடைச்சாலும் ஜூன் டு ஆகஸ்ட் சீசன் டைம்னால நிறைய பழங்களை நீங்க ஃப்ரெஷ்ஷாவே இங்க வாங்கிக்கலாம். இங்க அதிகமா கொய்யா பழங்கள் இருந்தாலும் பப்பாளி, சப்போட்டா, மாம்பழம் எல்லாம் கிடைக்கும் மக்களே. டெய்லியுமே 30 இருந்து 40 டன் கொய்யா பழங்கள் இந்த சந்தையில ஏற்றுமதி ஆகுதாமா. ஆக மொத்தத்துல கொய்யா பழத்தோட கிங் ஆஃப் கோட்டையா இருந்துட்டு இருக்கிற நம்ம ஆயக்குடியோட பெருமையை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.